ராணி நீ எவ்வளவு தூரம் போனாலும் ஒன்று ஓத்தோத்தமா ஓடி வந்து ராணி. அதுக்கு தானப்பா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. ஏமா கோவப்படுற? ஏமா இப்ப என்ன தப்பா பேசிட்டாரு? எப்ப வந்தாலும் செய்யறது வேண்டிய காரியம் தானே. என்ன அப்பா சும்மா இருங்கப்பா, அவ்வளவுதான். அப்புறம் உங்க மேல கோவப்பட்டுருவேன். ஏய் என்ன என்ன உனக்கு பிரச்சனை? என்னமோ நீ வந்தவன சொல்லிட்டு இருக்க, வாயை பிடிச்சி ரெண்டா கிழிச்சு போடுவேன். கிழிச்சு என்ன சூப்பரு. இந்த மாதிரி யாருக்கு கிடைக்கும்? என்ன இந்த மாதிரி யாருக்கு கிடைக்கும்னா என்னமா அள்ளி கொடுக்குற மாதிரி நீ பாக்குறியா? எதை பார்க்க சொல்றீங்க? அனாவசியமா எங்க அப்பாட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை பாத்துக்குங்க. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் இந்த கிளாஸ். சொந்த காசுலையா? எஸ். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேர் என்ன? எக்ஸ்ரே கிளாஸ். இந்த கண்ணாடியை போட்டு பார்த்தா உடம்புல ஒட்டு துணி இருக்காது, மொட்டை கொண்டே தெரியுவேன். ஐயோ இது அற்புதம் அற்புதம். என்ன அழகா இருக்கு. வலு 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 வலுன்னு எதுக்குடா போங்க இந்தாங்க. யான் பெற்ற இன்பம் நான் மட்டும்தான் பார்ப்பேன், மற்ற ஆளுங்க பார்க்கப்படாது. யோ பார்த்தா குடும்பம் குட்டிச்சு வர குடுனே பார்க்குறியா? ஆசைப்படுறியா? ஆமாம் கொடுப்பாரு. பார்த்தோன்னே மிரண்டு போனியா இல்லையா? அது மிரண்டலை அடிச்சு வந்திருக்கணும் உனக்கு. நீ போமாங்கிட்டு உனக்கு மக வேணும்டா. கர்மா பேண்ட் ஒரு ஆள் உள்ள ஒரு சட்டி போடுறது இல்ல. ஆள் எரும மாடி மாதிரி எரும மாடி மாதிரி இருந்துக்கிட்டு நானும் நிக்கிறேங்கிறது ஞாபகம் இல்லாம கொடுத்து விட்டேன் கண்ணாடிய. இப்படித்தான் சில நேரங்கள நீ பாக்குறியா? நான் எதுக்கா பாக்கணும்? அந்த பிளேட் ரோட்ட கண்ணாடி என்ன எதுக்கா பாக்க சொல்ற? மூஞ்சி முகர கடையம் பாரு. அதத்தான் கண்ணாடி போட்டு பாரு. எதுக்கு அத போட்டு நான் பாக்கணும்? உன்னை மாதிரி என்ன நான் கண்ணு தெரியாமையா தெரியறேன்? இல்ல கேக்குறேன். வாய் அடக்கு. எதுக்கு நான் வாய் அடக்கி பேசுறேன்? ரொம்ப ராங்கா பேசுற. நான் அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணிடுவ? தென்பாண்டிச்சி மயிலே தேரோட வீதியில மான் போல வந்தவனே யார் அடிச்சாரோ போட்டு யார் மீதிச்சாரோ மனசு தாங்காதே இவங்க பூரா ரயில்ல பிச்சு எடுக்கிறவங்க. இவங்களை கூட்டியாந்து வச்சுக்கிட்டு நான் படுற பாடு. அதுக்கு தலைவரே நீங்க தானே. அவனா மைக்கு தூக்கிறாங்க. நீங்க நடிக்க நாங்க பாட. அதுக்கெல்லாம் அறிவு இருக்கா? நீ எல்லாம் கழிக்கணும். ஏய் நீ எல்லாம் என் தோஸ்துன்னு சொல்லிக்கிறது வெக்கமா? ஒரு பொட்டச்சீனை மேடையெல்லாம் அடிச்சு வைக்க மரத்தோட மரமா கொண்டு வச்சுட்டு ஏத்துறா. கேட்கறதுக்கு உனக்கு துப்பு இல்லை. விடுறா அவனை கையா. பிரச்சனை நான் கேட்கிறேன். ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கையை வச்சு தள்ளுதுல, நான் தான் கேட்கிறேன். நீங்க ஒரு ஆம்பளை தானே? ஆமா. உங்களை தான் கேட்கிறேன். நீங்க ஆம்பளை தானே? ஆமாண்டா. தெரியாம தான் கேட்கிறேன். நீங்க ஆம்பளை தானே? எத்தனை வட்டம் கேட்பல ஆம்பளை தானே? ஆம்பளை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கையை வச்சு தள்ளா பதிலுக்கு நீங்க தள்ளி இருக்கணும். நெஞ்சில கையை வச்சு நீ ஓசில புழு பிள்ளைங்க பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். நீங்க காசு வாங்கிட்டு தான் ஓட்டுவீங்களா? நானும் நெஞ்ச பிடிச்சி தள்ளிடுவேன். என்னன்னு கேக்குறேன். என்னன்னு கேக்குறேன். இப்ப செய்யக்கூடாது. ஏன் இல்லன்னா என்ன பண்ணிடுவ? எனக்கு ஆசை இருக்குது, ஆனா குடும்பம் தடுக்குது. நீ பாட்டு பாப்போம். எனக்கு சுச்சுவேஷன் சாங் பாடுறேன்னு எனக்கு பிரச்சனை உண்டு பண்ணிட்டே இருக்க. நீ பொம்பளை பிள்ளை. நீ முதல்ல ஆம்பளை பிள்ளை மாதிரி ஒழுங்கா சரியா பேசு. வாய புடி கிழிச்சு போடு. சொல்லிக்கிட்டே இருக்க அடிக்கிறா பிள்ளை. நீ பிள்ளை முகரம் பாரு. அவர் யாருன்னு தெரியுமா? யாரு அவர்? எவ்வளவு பெரிய ஆளு? அவரை போய் அடிக்க. அந்த ஆளு சோத்த திங்கறானோ சோத்த விட்டு வேற எதை திங்கறானா?
அறி வச்சுக்கான அவுச்சு உச்சு திண்டு வந்திருக்கான் அவரு- ஒரு அல்லவுதாப்பா நான் சொல்றேன் கேளு, அவரு பத்தி தெரியாம இந்தாருங்கப்பா அந்த ஆளு இங்க ஆறுத்து புரிய அறுத்து என்ன நினைச்சிருக்க உன் மனசுல வேணாம், என்ன ராணி. என்ன நினைச்சிருக்க உன் மனசுல ராணி வேணாம். அந்த ஆள் யார்? அவர் யார் தெரியும்? எவ்வளவு பெரிய ஐயா. ஏய், இந்த ஆளு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாரு நீ முதல்ல வாயை மூடுறா. ஏன்? உங்க அடிக்கிற பார்க்க பொருட்களை நீ எனக்கு உதவி பண்றங்கிற பேர்ல அவளை ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்க. அவ சும்மா தான் இருந்தா. அவன் யார் தெரியுமான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஆள் சோறு திங்கிறானா பீனிங்கிறானான்னு கேட்கறான். அவர் யார் தெரியுமான்னு மடக்கிட்டு ஏத்துறா. தரே நீ ஒண்ணுக்கு போறா போயிட்டா போ. உன் தும்பம் அம்மா ராணி, ஆ ஒரு ஆம்பளை நான் கேட்கிறேன். இந்த ஆளு ஆம்பளையா அவரை சொல்லலாமா? இல்ல கேக்குறேன். இருமா. இல்ல கேக்குறேன் இந்த ஆளு ஆம்பளையா ஆளு பொறுமை முக்கியம். மோள கையை எடுத்துட்டு பேசியா பொறுமை முக்கியம். ஏய் பொறுமை முக்கியம் என்ன ஜாக்கெட்டை கழட்டி ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு கோபம் வரக்கூடாது. ஏய் ஆ, ஒரு ஆம்பளை போய் கை நீட்ட. என் முகரை சிக்கல். என்ன இருந்தாலும் என் பங்காளி தான்டா. இனிமேல் உன் கூட பிறந்த ஒரு ஆம்பளை தானே? உன்னை பெத்த ஒரு தாப்பேன் ஆம்பளை தானே? கேள்றா அப்படி ஒரு ஆம்பளை போய் அடிக்கிறேன். அது கலங்காது. ஒரு ஆம்பளை சரி தெரியாம இடிச்சிட்டாரு. இடிச்சா அதுக்கு என்ன சொல்றது? என்ன பேசுறது? அடி போடுக்கிற ஒரு பாடு. நீங்க நானும் ஒரு ஆம்பளை, உங்களை பெத்தேன் உங்க அப்பேனா? ஆமா. உன் கூட பிறந்தவன் ஒரு ஆம்பளை. மாமா நாளைக்கு உன்னை கட்டிக்க போறேன் ஒரு நீ ஆம்பளை. கேளு மாமா. யாருக்கு மாமா? என்ன சந்திர சிந்துவார் மைக்கெடுத்து மட்டும் போகுது. நீ கேளு மாமா விடாத மாமா. ஆமாவா? ஆமா மாமா. இன்னும் இருமா நான் பாத்து. அது பங்காளி முதல்ல ஒரு இப்ப எப்ப ஆம்பளை கை நானே தெரியாம பட்டுச்சுன்னா என்னங்க இப்படி இடிச்சிட்டியா அப்படின்னா மன்னிப்பு கேளுங்கன்னா விழுந்து 10 தடவை உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு போறாரு. அதுக்காக நீங்க அடிக்கலாமா? என்னது? இல்ல தெரியாம பட்டுச்சுன்னு சொன்னா சரி, ஒரு 10 தடவை உங்க அந்த பிள்ளை மக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போறியா? நீ போ, நான் பாத்துக்கிறேன். போ. எல்லாமே எனக்கு சதி பண்றாங்க. என்னைய வாழ்த்துற மாதிரி வர்றாங்க. மன்னிப்பு கேட்பியா மாட்டியா? காலில் விழுணுமா? ம் விழுவேன். ம் அது என்ன உனக்கு பிரச்சனை இல்ல. வேற காலில் விழுந்துன்னு வச்சுக்க, லவக்கட்டின்னு கீழே மல்லாக்கா சாச்சப்படியும் அப்புறம் என் வேலை நடந்து போகும் பாத்துக்க. என்ன நீங்க வேலை பண்ணி போடுவீங்க? முதல்ல நீ விழுந்துட்டீன்னா நான் தான் உன்னை தூக்கணும். நான் எந்திரிச்சிடுவேன் படக்குன்னு. உன்னால எந்திரிக்க முடியுமா? பொம்பளை கை நீட்ட கூடாதுன்னு பாக்குறேன். ஏன் இல்லைன்னா என்ன பண்ணிடுவ? I am decent man. யார் நீனா? ஆளை மூஞ்சி மோரக்கடையும் பாரு. பெண்களை என் கண்களா நினைக்கிறவன். யார் நீயா? தெரியுமா? நீ அடிச்சுட்டாங்க ஆளு கேட்க ஆளு இல்லைன்னா ஒரு பச்சை பையில நீ கை நீட்டிட்ட. என் ஏரியாக்கு நீ வந்து பாருடி. சரி வா போவோம். இருந்து ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே கிளம்புறது. காலையில தான் போக முடியும். அண்ணே வேணாடனே போவோம். ஒரு மயிரும் கொடுங்க. நான் நீ அடிச்ச மாதிரி உன் குடுமையை பிடிச்சிக்கிட்டு அடிச்சிருவேன். ஆனா என் தாய் குளங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு. அவதான் ஒரு சிறுக்கி அடிச்சு விட்டாங்கிறதுக்காக என் தம்பி, என் மகன், என் குழந்தை இந்த மாதிரி நீ செய்யலாமான்னு அவங்க ஒரு வார்த்தை கேட்டுட்டா நான் மருந்தை குடிச்சிருவேன். ஏன் சளி பிடிச்சிருக்கா? ஏய் நக்கல் பேச்சு பேசிக்கிட்டு இருந்த உனக்கு நல்ல மரியாதை. ஏன் உடம்புக்கு முடியலையா? மருந்தை குடிப்பேன்றீங்க? பொம்பளை ஆச்சுன்னு பாக்குறேன். நான் பொம்பளை தான். வாய்க்குள்ள கையை விட்டு டர்னு கிழிச்சு விடுவேன். கிழிச்சு குட்டுத்தனா வாய்க்கு வந்துடும். அதனாலதான் நான் வாயை மூடிட்டேன். வெளியில வந்துடப்படாதுன்னு. இதெல்லாம் அரசியல சகசம். என்ன அரசியல் இதெல்லாம் ஜகஜம். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு செருப்படி எவ்வளவு விளக்க மாத்தாடி. பேண்ட் நிக்க மாட்டேங்குதா? இதுக்கெல்லாம் சங்கடப்பட்டா மனுஷன் வாழ முடியுமா? இந்த வார் பேண்ட் நிக்கல என்ன நீ வந்து புடிச்சுக்க போறியா? என்னத்துக்கு நான் பிடிக்கிறேன்? அப்புறம் என்னமா ஓவரா பேசிக்கிறோம். உனக்கு தான் பேச தெரியும்னு. இப்படி வாய் பேசினா மரியாதை கொடுத்து பேசியா? என்ன உனக்கு பத்தி கொளுத்தி சூடம் கொளுத்தி மணி எடுத்துக்கிறீங்க ஆட்டாங்களா? வேணா இல்லைன்னா அதுல சூடத்தை வச்சு உனக்கு வேணா பொருத்தி வச்சு சாமியை கும்பிடவா? சூடத்தை அதுல கொளுத்துறியா? என்ன ஆளை கொல்ல திட்டம் போடுறியா நீ? நீ அதுல சூடம் கொளுத்தலாம்னு நினைப்ப. ஆனா கிட்ட வந்த உடனே சூடத்தை கொளுத்த மாட்டேன். ஏன்? சிவலிங்கமா இருக்குன்னு தொட்டு வணங்கிட்டு போயிட்டே இருப்ப. இனிமே அதை தொட்டு தான் கும்பிடணும். வேற எதுக்கும் யூஸ் ஆகாது. தொட்டு கும்பிட்டா தான் அடுத்த வேலை ஸ்டார்ட் ஆகும். ஆமா இது வேலை பார்த்து கிழிச்சிற மாதிரி பையன்கிட்ட. ஏய் என்ன ரொம்ப தெரிஞ்சவன் எவன்ட்டோ நீ விசாரிச்சிருக்க. இல்லைன்னா இந்த மாதிரி பேச மாட்டானீங்க. ஏன்? ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சின்ன பிள்ளையா இருக்க. எடு கையை ஒடிச்சு புரிவேன். என்ன ரவுடி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நான் ரவுடி தான். இப்படி என்ன குடும்பத்துக்கு ஆகாது. குடும்பத்துக்கு ஆள் என்ன போயிட்டு போகுது. இப்படி பேசினா போயிட்டு புதன்கிழமை. நான் புதன்கிழமை வரேன், சனிக்கிழமை வரேன். என்னோட சௌரியம் உனக்கு என்ன? எப்படி பேசுறா தும்புல வாய்? இங்கே இப்படி பேசுனா மாமியாக்காரி உன்னை மூக்க பிடிச்சி அம்மிக்கையில வச்சு குறன்னு உரைச்சி விடுவா. நான் போற வீட்டுல மாமியாவே போட்டு தெளித்துட்டு தான் போவேன். அடங்கொய்யால என் குடும்ப குத்து விளக்க ஆடாத மூதேவி உன்னை தான் திட்டிட்டு இருக்கேன். அதுக்கு தான் நான் போறேன். போயா தெரிஞ்சுக்க. எப்பவும் தமிழ்நாட்டு பெண்கள் எப்படி இருக்கணும்? ஆணுக்கு பெண் அடங்கி போவதுதான்
அப்பெல்லாம் அடங்கி போகணும்னு அவசியம் இல்லை. ஏய் ஆளை பிறந்த இங்கே அப்படியெல்லாம் போட்டின்னு வந்துட்டா எல்லாத்துலயும் நான் தான் ஜெயிப்பேன். நீ ஜெயிச்சிருவ. நீ சும்மா இரு, நான் தான் ஜெயிப்பேன் சொல்றேன்னா இல்லையா? விடு 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 விடு, நீ ஜெயிக்கிறேன்னு இல்ல. ஆ இப்போ உன்னை பிடிக்கிறேன் புடி. என்ன இப்போ நீ என் கூட போட்டி ஓட்டு ஜெயிச்சு விடு. இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட விளையாண்டதெல்லாம் விளையாட்டு. இப்போ சீரியஸா இறங்குறேன். நீ என்னை ஜெயிச்சு விட்ட. ஜெயிச்சுட்டா காலை உனக்கு நான் புருஷன்டி. தோத்து போயிட்டா எனக்கு நீ பொண்டாட்டி. உனக்கு எப்படி நான் பொண்டாட்டி ஆக முடியும்? எப்படியோ அவருக்கு தானே நான் பொண்டாட்டி ஆக முடியும். நீ தோத்து போயிட்டீன்னா யாருக்கு பொண்டாட்டி போற? மிருகம் வாசிக்கிற மோகன்தாஸ் மாமாக்கு. அதுக்கு நீ மருந்தை குடிச்சிட்டு சாகலாம். ரெண்டு ஒன்று தான். அவனுக்கு நீ பொண்டாட்டி ஆகிறதும் சூசைட் பண்ணிக்கிறது ரெண்டு ஒன்று. ஹலோ, அது ஏங்க அப்படி பேசுறீங்க? எனக்கு தெரியாதா? என் கூட பிறந்தவன் அவன் லட்சணம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போ நீங்க சொன்ன நம்புறோம். இப்போ நான் எச்சரிக்கிறேன். என்ன என் கூட போட்டி ஓடி ஜெயிக்க முடியல. என்னால முடியும். நான் ஒரு ஆண் சிங்கம். நான் ஒரு பெண் சிங்கம். தள்ளிக்க. அப்படி இளவே வளர்ந்து இங்க தொங்குது அப்படியே உங்களுக்கு. ஏ சிங்கம் யார்? உன் சிங்கத்தை அசிங்கப்படுத்துறேன் இப்ப. நான் நினைச்சா இந்த பேண்ட் சட்டையெல்லாம் கலட்டி எரிஞ்சிட்டு ஒரு முளை துணியில கோமணம் கட்டி இந்த கோயில 30 ரவுண்டு அடிச்சு வருவேன். நீலாம் மனுஷனா? நீலாம் கோமணத்தோட தான் முடியாதுல்ல. போய் ஆகிட்டு நான்லாம் மொட்டை குண்டியா திரிவேன். ஒரு 10 ரவுண்டு என்ன நான் ஒரு வருஷத்துக்கு மொட்டை குண்டியா திரிவேன். உன் மகளா மாமா? ஏன் மக நல்லா வளர்த்திருக்கேன். பாப்பா போட்டின்னு வந்துட்டா வேட்டியை வந்துருத்தியா நீ? பொம்பளை மொட்டை குண்டியா திருறா அப்பேன் சரி. இங்கறியா அவர் பிள்ளையார் கோயிலில் அப்படிதான் தெரிஞ்சாரு போன மாசம். போட்டின்னு வந்துட்டா. பிள்ளையார் கோயிலில் தானே தெரிஞ்சிருக்க. சபரிமலை ஐயப்பன் கோயிலே நான் அம்மனை குண்டியா தெரிஞ்சேன். வேட்டியை உருவிட்டாங்க. நான் ஒன்று சரி விடு. இதை நீ செஞ்சிட வேண்டியல. நான் ஆண்மகன். நான் ஒரு பெண். நான் நினைச்சா பொண்டாட்டியை செத்தா கூட மசூர் ஒன்று வச்சுன்னு போவேன். எண்ணி 7ஆம் நாள் 2வது பொண்டாட்டி கட்டுவேன். அக்கம் பக்கம் இருக்கவன் கேட்பேன், நீ மனுஷனாடா? பொண்டாட்டி செத்து ஈரங்காயில அதுக்குள்ள 2வது பொண்டாட்டி கேட்குதா அப்படின்னு கேட்டான்னா நைஸா அடிப்பேன். எப்படி? எனக்காகவா இந்த பொண்டாட்டி? இந்த புள்ள குட்டிகளுக்கு ஒரு தாய் வேணுமேங்கிறதுக்காகத்தான் நைஸா அடிச்சு விடுவேன். எங்க நீ அடிச்சு விடு. அடையா நீ வேற. நீ எல்லாம் 7ஆம் நாள் தான் கட்டுவேன். நான்லாம் அன்னைக்கே புருஷனை போட்டு தள்ளிட்டு மறு கல்யாணம் பண்ணுவேன். என்னால முடியும். எனக்காண்டி இல்லைனாலும் வயிற்றுல வர பிள்ளைக்கு ஒரு அப்பா வேணாமா? வரும்போது வாந்தி எடுக்கிறோம். நீ அதுக்குதான் காரணமா? நான் அந்த பக்கம் வரவே இல்லையே. உன்னை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. நீ ஏன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? ரைட், ஓகே. அப்ப நீயும் 2வது புருஷன் நான் 2வது புருஷன் கட்டுவேன். கட்டலாம், தப்பு இல்லை. ஏன்னா உன்னை மாதிரி இளம் பெண்கள் கணவனை இழந்துட்டா மறுமணம் செய்யலாம்னு அரசாங்கமே சொல்லுது. அதை நான் ஆதரிக்கிறேன். ஆனா நீ நான் சொல்ற மாதிரி சொல்லிட முடியாது. எப்படி? இப்ப நீ எனக்கு 2வது பொண்டாட்டி. பேச்சுக்கிட்ட சரி. நெருப்புனா சுட போதா? உன்னை நான் கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வர்றேன். வர்றீங்க. நெடுன்னு வீட்டுக்குள்ள கூட்டு போயிட மாட்டேன். ஏங்க? வாசல்லையே நிப்பாட்டுவேன். வாசல்ல நிப்பாட்டுவீங்களா? என்ன ஒரு ஆச்சரியம். அப்பத்தானே நீ ஒத்துக்கிற உள்ள வருவ. நீ வாசல்ல நிப்பாட்டி அது ஊரே பார்த்து அதுல காரி துப்பி வாசல்ல உன்னை நிப்பாட்டி என்னேவா செருப்படுத்து பயப்படாத ஓரமா போட்டுட்டு பழைய கட்ட விளக்கமாறு அந்த கொடுமைக்கு அடிச்சிரியா? ஆமா, விளக்கமாறு வைக்கிற விலைக்கு உனக்கு அதுல வேற அடிப்பாங்க. ஒரு ஓரமா போட்டுட்டு வீட்டுக்கு நான் வரல போ. இருமா வரேன். சாணியை கரைச்சு தலையில ஊத்துறதுக்குல்ல வாச தெளிச்சு உனக்கு ஆரத்தி எடுப்பேன். எப்படி? மணமகளே மணமகளே வா வா, ஒத்த கால தூக்கிக்கிட்டு வா வா. ஐயோ, என்ன அப்படி இல்லங்க, வலது கால். என்ன அன்பு களஞ்சியமே, என்ன அறிவு, என்ன ஒரு ஞாபக சக்தி. இந்த முட்டுண்டு குருவி மண்டைக்குள்ள எவ்வளவு மூளை. வலது காலை தூக்கி வச்சு. ஆமா, அந்த வலது காலம் சொன்னியே, அது ஒரு காலம் 2 காலம்? ஒரு கால். அந்த மாதிரி தானே நானே சொன்னேன். ஒரு 2 காலம் தூக்கிட்டு பப்பரப்பா நான் புலந்துக்கிட்டு அங்கனையாவா கிடப்ப. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து மூத்த பொண்டாட்டி போட்டாவை பெருசா மாட்டி. எப்ப பார்த்தா இந்த அம்மா போட்டாவாவே இருக்கு. அது சாமி போட்டாடி. பெரிய போட்டா மாட்டி சீரியல் பல்ப்லாம் முன்ன விட்டுருப்பேன். எதுக்கு? உங்கள்கிட்ட காட்டுவேன். இங்க பாருமா, இவ தான் உங்க அக்கா. அவ இருந்த இடத்துல தான் நீ இருந்து குடும்பம் நடத்த போற. அவளுக்கு ஒரு விளக்கேற்றி கும்பிட்டுட்டு வாமா அப்படின்னா அந்த உலகம் அதை ஒத்துக்கிறோம். நீ புருஷன் செத்துட்டான்னு 2வது புருஷனை கூட்டிக்கிட்டு வரும்போது மூத்த புருஷன் போட்டு அவள் கட்டை விட்டு மாதிரி மாட்டி வச்சு ஒரு பெரிய மாலையை போட்டு, என்னங்க இவர் தான் உங்கள் அண்ணன், அவர் செஞ்ச இடத்துல தான் நீங்கள் செய்ய போகிறீங்க, அவரை கும்பிட்டுக்கிட்டு வாங்க சொல்லி பாரு. சொருப்பை கலட்டிக்கிட்டு பீய தொட்டுக்கிட்டு அதுலேயும் அடிப்பான். சட்டார் 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 அடி
நிப்பானா இல்லையா அங்கதான் நிக்கிறான் சிங்கம். அடையாய நீ வேற. நானும் என் புருஷன் போட்ட பெருசா மாட்டுவேன். மாட்டி நானும் மாலையெல்லாம் போட்டு வச்சிருப்பேன். என் புருஷனை எங்க மாமா கூட்டிட்டு போவேன். 100 கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போய் நான் சொல்லுவேன், பாருங்க அத்தனை பாருங்க எத்த தண்டியா இருக்கு பாருங்க. ஏண்டி மொட்டை குண்டி போடவா மாட்டிருக்க? ஏங்க சாகும்போது அந்த படத்தையே மாட்டுவாங்க. மீச காது வரை வச்சிருக்காரு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. ஒரு நாள் எடுத்துட்டாரு எதை? மீசைய. ஐயா அதோட வச்சதே மீன் குழம்புல விஷம். நீனா அப்ப கொண்டையா? அன்னைக்கு போன வருதே. நான் சாக மாட்டேன்ல. ஏன்? மீன் குழம்புல தானே வைப்ப. நான் சைவத்துக்கு மாறிட்டேன். சாம்பாரை சாப்பிடுவீங்கல்ல? அதுலயுமா? நான் ஒன்லி பால் மட்டும்தான் சாப்பிடுவேன். பாலை குடிப்பீங்கல்ல? கிளாஸ்ல குடிச்சா தானே நீ ஊத்து. அதுல எலி பேஸ்ட தட்டவிடுவேன். அசக்க ஈரத்தனில தொடச்சிருவேன். கையால பிடிச்சி கட்டிரும். எப்படி விழுந்து நான் கீழே அதோட வாயில நுர தள்ளிடும். நுர தள்ளுனாலும் பரவாயில்ல, உன்னைய கல்யாணம் பண்ணாம சாக மாட்டேன். எதுக்கே என்னைய கல்யாணம் பண்ற? விடு, என்னமோ தொட்டா ரொம்ப யோ தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு. அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கணும் பேசாம தான் இருந்த. இங்க இருங்கப்பா. அது அன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய என்ன மாமா மாமான்னு சொன்னா தலை தனியா போயிடும். பேசுங்கப்பா. அது நான் பெத்த பிள்ளை என்ன அப்பாங்குது, நீங்க எப்படிங்க மக? அட அந்த பிள்ளைக்கு நான் அப்ப நினையா? ஆமா, பொம்பளை பிள்ளைக்கு பெத்தவன் பூரா எனக்கு மாமா தான். அப்ப ஆம்பளை அளவான பிள்ளைனா பிள்ளை பெத்தவங்கலாம் உனக்கு சித்தப்பா. ஹலோ இதாருங்க, என்ன இப்படிலாம் தொட்டு பேசக்கூடாது. ஏன்? ஒரு கல்யாணம் ஆகாத பிள்ளைய தொட்டு பேசுறியா? லூசு. கல்யாணம் ஆகாத பிள்ளைங்கனால தான் தொட்டேன். கல்யாணம் ஆன பிள்ளையா இருந்தாக்கா புருஷங்காரங்க வாயிலே வெட்டுவாங்க. ஒரு வயசுக்கு வந்த பிள்ளைய தொட்டு பேசிக்கிட்டு இருக்கியா? என்னங்க நாளைக்கு யாருங்க கல்யாணம் பண்ணுவா? லூசு மாமா, வயசுக்கு வந்த பிள்ளை தான் தொடணும். வயசுக்கு வராத பிள்ளையை தொட்டோம்னா பாலியல் பலாத்காரம்னு உள்ள கொண்டு வச்சுக்கிட்டு. அப்பா எனக்கு அந்த பலரை நீங்க வாங்கியே தள்ளப்பா. பலகாரமா? அப்பா என்ன அழகப்பா, எனக்கு அந்த பலரை யாரா வாங்கி கொடுத்துருக்கீங்களா? அது பலாத்காரம். அப்பா எனக்கு வாங்கி கொடுங்கப்பா, எனக்கு அந்த பலகாரம். ஏன் அழுகுற? ஏமா ஒன்னே ஒண்ணு கண்ணே ஒண்ணு உன்னை பெற்று வச்சிருக்கு, என்னமா நீ அழுகுற? இதுக்கு போய்கிட்டு அது பலகாரம் இல்லடா, பலாத்காரம். அப்பா காலையில நான் காரைக்குடியில விசாரிச்சு எந்த கடையிலன்னு விசாரிச்சு நான் வாங்கி தரேன் பாலியல் பலாத்காரம். இப்ப தாண்டா தெரியுது நீங்க குடும்பமே லூசாடா. ஐயா நான் இது மட்டும் தான் நினைச்சேன். நீங்களும் தானா? ஹலோ ஹலோ, நானே அந்த பலகாரத்தை உனக்கு வாங்கி தரேன். வேணாம், நீங்க ஒன்றும் வாங்கி தர வேணாம். உங்க வேலையை பாருங்க. நாங்க அப்புறம் எங்களுக்கு பிள்ளைய பெற்றவளுக்கு வாங்கி தரது யாரு? இதாருங்க, தொட்டு பேசக்கூடாது. நானே என் பிள்ளைய தொட்டதில்லை. லூசு, நீ தொடக்கூடாது, நான் தொடலாம். ஹலோ, அவ்வளவு ஏங்க? என் பொண்டாட்டியே நான் தொட்டதில்லை, அப்புறம் அப்போ யாரு? பொண்டாட்டியே நான் தொட்டதில்லை, நீங்க என் பிள்ளைய தொடுறியா? இது உன் மகளா? ஆமா. உங்க அப்பனா? அவர் எனக்கு அப்பா. கண்ணை கட்டிக்கிட்டு வரதேடா. ஏண்டா நீ உன் முண்டாட்டி தொட்டதே இல்லையா? ஏங்க எங்க அம்மாவுக்கு அவர் தாங்க புருஷன். அப்புறம் என்னடி கோத்தால தொட்டதே இல்லையா? நீ எப்படி? ஏங்க அவர் தான் எனக்கு அப்பா. டேய் குழப்பமா இருக்குடா. நீ உன் முண்டாட்டி தொட்டதே இல்லைங்கிற அப்புறம் இத்தனை பிள்ளை எப்படா வந்துச்சு? இந்த பொருளுமே வச்சுக்கிற பொறுத்தாங்க இருக்கு. புழங்குனா பழசா போயிடும். புழங்குனா அப்ப அப்படியே தான் வச்சிருக்கியா? புள்ள எப்படி வந்துச்சுன்னு கேக்குறீங்களா? புள்ள எப்படி வந்துச்சு? இது தெய்வம் கொடுத்தது. தெய்வம் கொடுத்தது? ஆண்டவன் கொடுத்ததுங்க. ஆண்டவன் கொடுக்கல, அடுத்த வீட்டுக்காரன் கொடுத்துருக்கியா? அது எப்படி அடுத்த வீட்டுக்காரர் கொடுப்பாங்க? அவன் புழங்காமே. அட மூதேவி, நீ தேங்காய் முடி பார்த்தியாடா? இது முதல்ல சொல்லக்கூடாது. சூப்பர் ஃபேமிலி. ஏங்க எங்க ஃபேமிலியை பத்தி அனாவசியமா பேசாதீங்க. ஐயோ, எனக்கு 2 தேங்காய் முடிக்க ரெடி பண்ணிடு. ஏன் அவரும் அந்த மாதிரி தானா? நானும் உங்க குடும்பத்துல மிங்கிள் ஆகிறேன். நீங்க ஒன்னும் வரவேணா எங்க குடும்பத்துக்கு. நானும் உன்னை புழங்குனா பழசா போயிரும் தானே அப்படியே வச்சிருக்கேன். எதுக்கு என்ன நீங்க புழங்குறீங்க? பக்குவமா இருக்கா இல்லையா? அப்புறம் என்ன கவலை? சரி ஆமா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மாம்பழ வியாபாரம் பாக்குறேன். மாம்பழமாடா? என்ன பழம்? மாம்பழம். எங்க கமெண்ட் டெல் மீ. யோ எத்தனை ரூபாயா சொல்லுவேன்? மாம்பழம் மாம்பழம். கமெண்ட் கமெண்ட் இசை ரூபமாக. செக்க செவந்த பழம், தேனாலை இனிக்கும் பழம், எல்லாரும் வந்து பழம், இது வளர்க்குது வளர்ந்த பழம். எத்தனை பேருக்கிட்ட மாம்பழம் பாத்தியா? ஏடு பார்க்க மண்டலே மஞ்சள் வாத்தியா, கை கிடக்கம்மா கொண்டு பார்க்க ஓட்டம்மா. மாம்பழம் விக்கிறேங்க. என்ன இப்படி பாத்துக்கிட்ட? மாம்பழத்துல பல சாதி மாம்பழம் இருக்கு.
என்ன சொல்றீங்க புரியல? பல ஜாதி மாம்பழம், பல ஜாதி மாம்பழம், மல்கோவா, மல்கோவா, புதாத்தா, புதாத்தா, காசாலட்டு, காசாலட்டு, அப்புறம் வந்து கல்லாமணி, கல்லாமணி, பாலாமணி, நீலா, ஒட்டுக்காய், மஞ்சனத்திக்காய், எவ்வளோ இருக்குது. கிளிமூக்கு தான் கல்லாமணி, ரெண்டும் ஒன்று தான். இதில் இது என்ன வகை மாம்பழம்? இது வந்து மல்கோவா. அதை வாங்கி மல்கோவா அதை வாங்கி படிச்சிரு, அது படிச்சிரு படிச்சிரு படி 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 படி. நீ தான் படிக்கணுமாம்மா. நீங்க படிங்க அத. அன்பு அத்தான் ஓட்டப்பள்ளி சேகர். இருங்க, நான் சொன்னேன்னா நீங்க அதை மெனக்கிட்டு படிப்பீங்களா? இருமா, எனக்கு அத்தாம்மா, உனக்கு அண்ணே. அப்படி பைத்தியம் தெரியலையா? அத்தான் ஓட்டப்பள்ளி அத்தான் சேகரத்தா அத்தான் எங்கத்தான் இருக்க? உனக்கு அண்ணன்டி, எனக்கு அத்தியா தெரியலையா? நான் படித்தா எனக்கு அத்தியா, நீ படிச்சிருந்தீன்னா உனக்கு அத்தியா. நான் பார்த்துட்டு அப்பா நீங்கள் மாம்பழம் வைக்கிறீங்க, என்ன விலை? ஒரு மாம்பழம் 2000 ரூபான்னு விற்கிறேன். சூப்பர் மாம்பழம், இதுக்கு 5000 கொடுக்கலாம். இந்த கலருக்கே காலையா அப்படி 2 தட்டு சோறு திங்கலாம், பார்த்துக்கிட்டே திங்கலாம். அதில் எப்படி இருக்குவார் பழம். அது எப்படி பார்த்துக்கிட்டே திங்கலாம்? அதுதான் உங்களுக்குலாம் தெரியாது அதை பற்றி, நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. நீங்கள் எப்படி சாப்பிட முடியும்? அது மாம்பழத்தை நீங்கள் 2000க்கு விற்றாலும் 5000க்கு விற்றாலும் இந்த பயலுகிட்ட கொடுக்காதீங்க. ஏன்? எவனும் திங்க தெரியாத பயலுக. ஏன் எல்லாருக்குமே திங்குது? வாங்குறான், கத்தி எடுக்கிறான், நாளா கீறுறான். கேட்டேன் கொப்பனை கேட்டியா? ஆளுக்கு ஒரு கீத்து கத்தியை போட்டு அறுக்கிறோம்னேன். அது என்னத்துக்கு ஆறுறது? செப்டிக் ஆகி போயிடும். மாம்பழத்தில் கத்தி படவே கூடாது. ஏங்க அப்புறம் எப்படிங்க சாப்பிட முடியும்? என் கண்ணுப்பட்டே இப்படி ஆகி போச்சே, யோசிச்சு பாரு. கை படணும், கையே படக்கூடாது. எப்படின்னா நான் பக்குவம் சொல்லித்தரேன் உனக்கு. முதல்ல மாம்பழத்தை கையில் எடுக்கணும். மாம்பழத்தை இப்படி கையில் எடுக்கணும். அப்படி எடுத்து என்னடி கையை தட்டி தட்டி விடுறேன். ஏங்க என்னங்க இப்படி பண்ணியிருக்கீங்க? இந்த அவர் ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்காவது அவர் நான் செய்யறத அவர் செய்யறதா நினச்சி பார்க்கட்டும். லேசாக ஒரு அமுக்கணும், அப்புறம் ஒரு பம்ப் பண்ணணும். இங்கே வாங்க, அங்கிட்டு போனீங்கன்னா அப்புறம் எப்படி மாம்பழத்தை நம்ம பார்த்து, அப்புறம் உள்ளங்கை வச்சு அப்படியே அதக்கணும். ஏப்பா என்ன மியூசிக்கா? பேக்ரவுண்ட் மியூசிக் எங்கே கொடு பார்ப்போம். அப்படியே கதை கதை. ஏண்டா நான் சாக்கி வச்சு ஏற்றுற மாதிரிலாம் கேட்குது. அது நைவாக கொடுக்கணும். கதை 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 போதும்டா சாமி. அப்படி கசக்கி விட்டு நுனியில் சின்ன கடியாக கடிச்சிட்டு அப்படியே அமுக்கிக்கிட்டே வருங்க. தம்பி தொர்ராஜு, நீ பேக்ரவுண்டு மியூசிக் வாசிக்கிறோம்னு வாசிக்கிற, அது வேறு மாதிரியே கேட்குது பாருங்க. உறிஞ்சறதுக்கு வாசிக்கிறானே நீ. மாம்பழம் வைக்க வந்த உங்க அம்மா மோகன்தாஸ் நினைக்கிறான் இந்த டீயை குடிக்க விட மாட்டாங்க, கரெக்டாக டீ வரும்போது பாட்டு பாடுறானே நினைக்கிறேன். மாம்பழம் வைக்க வந்த அம்மா உன் பழத்தை சரியா சும்மா. மாம்பழம் வைக்கிற அம்மா ஓ பழத்தை சரியா சும்மா. அக்கினி சட்டியெல்லாம் செலுத்திட்டேன், மறுபடியும் எனக்கு அளவு ஊற்ற பார்க்குறீங்க நீங்கள். எவ்வாதேன்னு 100 தரம் சொல்லியிருக்கேன். அனி மகளே, அவர் சொல்ற மாதிரி ஆடு. என்ன நீ கொஸ்டின் இல்லை.
அப்புறம் எப்படா ராக்கெட் இடம் மாதிரி புருட்டு நாங்கிட்டு போக டேய், மகளே என்ன உங்க அம்மா மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா கோவப்படாதீங்கப்பா. மாப்பிள்ள நீங்க என்ன மாதிரி தானா? எனக்கு குத்த தெரியல. பெரிய சிவாஜி கணேசன். ராணி, என்னங்க சொல்லுங்க. நான் மனசு விட்டு உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒரு விஷயம் ஓப்பனா பேசவா? என்னது? மறுபடியும் வந்ததுல இருந்து முதல்ல இருந்தா ஓப்பனா என்னது? ஓப்பனா பேசணும். நீங்க பேசுங்க, என்ன வேணா பேசுங்க. நான் அதை ஓப்பனா பத்தி சொன்னதுக்கு அப்புறம் நீ ஓப்பனான்னு சொல்லணும். ஏ நான் சொல்ல மாட்டேன். ஓப்பனா பேசி ஆஹா, மறைக்க கூடாது. ஆஹா. உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. யோ பயந்து இங்க பாருங்கப்பா, அடிக்கடி வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்ல. டன் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆ, மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்க வந்தேன். ஆ. ஸ்லிப் ஆகி டேமேஜ்னு வந்துருச்சு. அது எப்படி ஸ்லிப் ஆகி டேமேஜ்னு வரும்? இல்லை, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு இன்னும் கல்யாணம் இன்னும் ஆகலைங்க. எனக்கு இன்னும் ஆகலை. ஆ, வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க. ஆ. நான் தான் தள்ளி போட்டுக்கிட்டே வர்றேன். ஏன்? இப்போ என்ன அவசரம் கல்யாணத்துக்கு? வாழ்க்கையை கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிட்டு ஆ, இன்னொரு 10 வருஷம் போனதுக்கப்புறம் ஆ, ஒரே இதாக திருக்கடையூரில் போய் ஆ. 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வை. 60ஆம் கல்யாணமா? அப்ப இன்னும் 60 வயசுலயே உனக்கு பொண்ணு பார்க்கணும். சும்மா சொன்னேன். ஆ, 27 தான். ஆ. உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜம்மா? நிஜமா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க? அப்படி கேட்கக்கூடாது. ஆ, என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி கேட்கணும். எப்படி? பிடிச்சிருக்கா அப்படி கேட்கக்கூடாது. சரி, உங்க காதல நீங்க சொல்லுங்க, நான் எப்படி நான் சொல்றேன். ஆ? ம், நிஜமா நிஜமா. சொல்லட்டா? ம், இப்போ சொல்கிறேன். ம். எனக்கு தான் என்னைக்கு இது? ஏ அப்பக்கடா அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி ஐ, ஓரங்கட்டு ஓரங்கட்டு பொன்னாத்தா உன் கூடையிலே இருக்கிறது என்னாத்தா. அப்பக்கடா அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி ஓரங்கட்டு ஓரங்கட்டு பொன்னாத்தா உன் கூடையிலே இருக்கிறது என்னாத்தா. ஓரங்கட்டு ஓரங்கட்டு ரசாவு ரொம்ப ஓவரத்தம் பேசுறியே ரோசாவு. சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது, நாம பார்க்கையிலே ருசி மீறுது. சோப்பாடு இருக்கையில பசி ஏறுது, சின்னவனுடைய ருசி மீறுது. சட்டியில் குறையாமல் இருக்குதையா, அப்பையில் நீயாக எடுத்துக்கையா. ஆக்கி வச்ச சோறு பாக்கி வச்சதால் தின்ன தின்ன தீர்ந்து இன்னும் கொஞ்சம் மடி. அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் ஒண்ணு கிளி ஓரங்கட்டு ஓரங்கட்டு பொன்னாத்தா ஓ கூடையிலே இருக்கிறது என்னாத்தா. தை மாசம் பிறந்ததுமே நாள் பார்க்கணும்,
கேட்டு ராசாவே பேசுறியே ரோசாவே. தந்தனனே தலனாலே நல்லே நானே நல்லே நானே தலனாலே நல்லே நானே நல்லே நானே தலனாலே நல்லே நானே நல்லே நானே. என்ன மறுபடியும் மோந்து பார்த்துக்கிட்டே தெரியுற? உன் கூந்தலில் வாசனை பார்க்கும் பொழுது அந்த வாசலையும் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா? யோ போது, நீ பெரிய புலவரு பொழந்து தள்ளியிருக்க. என்னப்பா அவர் கொடுக்குறத நான் படிக்கலப்பா, விடுங்க. ஆமா நாங்க உங்களுக்கு வந்திருக்கோம். நீ எத்தனை முறை எழுதினாலும் நான் தான் படிப்பேன். காசை வீணடிக்காத, உனக்கு நல்லதுக்கு சொல்றேன். என் அன்பு மச்சான் உங்க அண்ணன் கணேசன், கொட்டகை கணேசன், தமிழா பயலூக, என்ன தமிழ்டா இது? சரி இருக்கட்டும். 51 நன்கொடை வழங்கியிருக்கிறார். என் அன்பு மாப்பிள்ளைகளுக்கு, என் மைத்துனர்களுக்கு மனமார்ந்த நன்றி அடிகள வணக்கம். யாருக்குங்க மாப்பிள்ள? எல்லாம் உங்க அண்ணங்க தான், வேற யாரு? ஐயோ ஐயோ ஓச்சா சோனமுத்தா, நீ எத்தனை வட்டம் எழுதினாலும் நான் தான் படிக்க போறேன். என்ன செய்யறது? அந்த பிள்ளைக்கு படிப்பறிவு கிடையாது. யோ என்ன படிப்பறிவு கிடையாதுன்ட்ட நீனு? 3ஆம் கிளாஸ் ஃபெயிலு. ஏங்க இங்கிலீஷ்ல எழுதினா தான் படிக்க. ஏங்க என்னை 3ஆம் கிளாஸ் ஃபெயிலுன்னு சொல்லிட்டீங்க. அப்ப எனக்கு படிப்பறிவு இல்லைன்னு சொல்றீங்களா நீங்க? இருக்குன்னா பண்ணி படிக்கணும், பரவாயில்லையா? வேணாம், அவரை நான் அத்தானும் கூப்பிடுறது, மாமாவும் கூப்பிடுறது. நீ என்ன பண்ற? ஆ உனக்கு என்ன தோணுதா? ம். நீ நேரா வீட்டுக்கு போற. வீட்டுக்கு போய் நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு? எஸ். யாரோட? இந்த குசும்பு தானே வேணாங்கிறது. என்னோட தாண்டி கைத்துக்கட்டில் எடுத்து போடுறேன். எடுத்து போட்டு கைத்துக்கட்டில் போடுறது பெருசு இல்லை, அதில் ஜம்காலத்தை விரிச்சிடணும். ஏன்னா கைத்துக்கட்டில் ஓட்டையாக இருக்கும். உள்ளே போய் மாட்டிக்கிச்சுனாக்கா அடியில் நாய் பூனையெல்லாம் படுத்து கிடக்கும். கடிச்சு பிடிச்சுன்னா என்ன செய்ய முடியும்? நாய் பூனையெல்லாம் ஏமாந்துவோம். மிஸ்டர் துரைராஜ், நீங்கள் மைண்டு வாய்ஸ்ன்னு தெரியாமல் மைக்கிலேயே பேசுகிறீங்க. சாரி சார், வெரி வெரி சாரி. நாயும் பூனை ஏமாந்து தான் போகும். கருவாடு நினைச்சமே கடிக்கவே முடியலையே, இப்படி இருக்க என்னது காரணம்? மம்மம்முன்னு பப்புளுக்கு மாதிரி இருக்கேன். அதனால சம்காலத்தை விரிச்சிட்டு மேலே ஜாதி பூவை தூவு. மேலே ஜாதி பூவை போட்டு அப்போ தான் நல்லா கும்மு கும்முன்னு மூடி ஏறும். சந்தன பத்தி ஒரு கட்டு கொளுத்தி வை. எதுல? என் குண்டியில் சொருகு. அப்போ நீங்கள் குப்பரா படுத்திக்குவீங்களா? படுத்தா சொருகு வியாடி. பாலை 2 லிட்டர் பாலை 1/4 லிட்டரா சுண்ட காய வச்சு எடுத்துக்க. சுண்ட காய வச்சு? ஹலோ ஹலோ, 2 லிட்டர் பால் சேர்த்தாங்க. அது எதுக்குங்க சுண்டக்கா? ஃபர்ஸ்ட் நைட்டில் நான் வத்த குழம்பாடா வைக்க போகிறேன். ஹலோ, நீங்கள் தானங்க சொன்னீங்க சுண்டக்கா கேட்கல. 2 லிட்டர் பாலை 1/4 லிட்டராக சுண்ட. ஓஹோ, அதுதான் நீங்கள் சுண்டக்காயின்ட்டாங்களா? நீ வரக்காப்பி போட்டு எடுத்துக்க. பால் 3 தானே ஊற்றுவாங்க? நீ இது உடம்பால் தலைக்கிறதுன்னு நினச்சிக்க. ஆக என்னை கொண்டு குழியில் வைக்கிறதுலே இருக்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நானும் குழியில் வைக்கணும்னு நினைக்கிறேன், நீயும் குழியில் வைக்கணும்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, ரெடி பண்ணிட்டு வாழைப்பழம் இங்கே லோக்கலில் வாங்காத. ஏங்க? நல்லா இருக்காது. வேற கேரளாலேருந்து வரும் நேந்திரம் பழம். கேரளாலேருந்து இவ்வளோ நீளம் இருக்கும். ஏய் என்ன வைக்க? இல்லைங்க, ஒன்றும் இல்லை, சொல்லுங்க. இவ்வளோ நீளம் இருக்கு நேந்திரம் பழம். சிப்ஸ் போடுவாங்கல்ல, அதில் 4 பழம் வாங்கி வை. 4 பழம் எதுக்கு? அந்நேரத்தில் வேற வழி இல்லடி, பசிக்குதுன்னு கேட்டீங்கன்னா கடை எல்லாம் அடைச்சிருவாங்க. இது இருந்தால் 2 உரிச்சு உள்ள தள்ளிட்டு பேசாமல் படுத்துட்டு. அப்போ பர்சனடி தேவை, பழம் தான். நீ தேவையில்ல. ஏய் பழைய பீரோ இது மாதிரி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பழைய இரும்பு பொருட்கள், பழைய துணிமணிகள், பழைய காட்டன் துணிமணிகள், அந்த வண்டி அங்கிட்டு எடுத்துட்டு போப்பா, நாடகம் நடக்குது. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒண்ணுக்கு உதவாம இருக்கா? கொண்டு வாங்க, நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம். ஏய் வாங்க அக்கா வாங்க. எதுக்கு? ஓடாத மிக்ஸி, ஓடும்டா, கிரைண்டர், அடங்க பழைய கட்டில், பழைய பீரோ, 1000 ரூபா தர்றேன், நீ வண்டி எடுத்துட்டு போப்பா. நம்ம வீட்டை சுத்தியே வர்றாங்களே, நம்மளை ஏற்றிட்டு போகாம விட மாட்டாங்களோ? வரட்டும், இன்னி அந்த வண்டி இந்த பக்கம் வரட்டும். கால தீய வச்சு நாங்கள் கொளுத்தலை. அப்புறம் பார்த்துக்க. என்னமோ தெரியல, நம்ம மனசு கிடந்து பதைச்ச அவளுக்காகத்தான் அந்த மனசு கிடந்து அலையுது. டேய், ஆனால் அந்த ஜீவனுக்கு இது தெரியலையே. இந்த ஒரு ஜீவன் வாழ்றது அந்த ஒரு ஜீவனுக்காகத்தானே. ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது,
இங்கு எனக்காக அழ வேண்டாம், ல ல ல ல ல ல ல. சிறு கண்ணீரும் விழ வேண்டாம். ல ல ல ல ல. உன்னையே எண்ணி வாழ்கிறேன், உன்னையே எண்ணி வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இங்கு எனக்காக அழ வேண்டாம், ல ல ல ல ல ல ல. சிறு கண்ணீரும் விழ வேண்டாம். ல ல ல ல ல. உன்னையே எண்ணி வாழ்கிறேன், உன்னையே எண்ணி வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. முல்லைப்பூ போலே உள்ளம் வைத்தாய், உள்ளே உள்ளே வைத்தாய். என்னைக்குள்ளாமல் கண்ணும் வைத்தாய், நெஞ்சில் கண்ணும் வைத்தாய். நீ இல்லை என்றால் என் வானில் பகலென்று ஒன்று கிடையாது. அன்பிலும் வாழ்வில் பிரிவென்பதில்லை, ஆகாயம் என்றால் உடையாது. இன்று காதல் பிறந்த நாள், நம் வாழ்வில் சிறந்த நாள். மணவாளை சூடும் நாள் பார்க்கவே ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. உன்னை நான் கண்ட நேரும் கண்ணில் மின்னல் உண்டானது. என்னை நீ கண்ட நேரும் நெஞ்சம் துண்டானது. காணாத அன்பை கண்டேனே, காயங்கள் எல்லாம் பூவாக. காமங்கள் ஒன்றே காதல் அல்ல, கண்டேனே உன்னை தாயாக. மழை மேகம் பொழியுமா, நிழல் தந்து விலகுமா. இனிமேலும் என்ன சந்தேகமா. ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இங்கு எனக்காக அழ வேண்டாம், ல ல ல ல ல ல ல. சிறு கண்ணீரும் விழ வேண்டாம். ல ல ல ல ல. உன்னையே எண்ணி வாழ்கிறேன், உன்னையே எண்ணி வாழ்கிறேன். லா 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 லா, ல ல ல ல. லா 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 லா, ல ல ல ல. லா 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 லா, ல ல ல ல. லா லா லா.